காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம சாம்பார் செய்ய போகிறோம்ப்பா. சாம்பாருக்கு குக்கரில் துவரம்பருப்பு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, 2 ஜீரகம் போட்டு வச்சுருக்கேன். இதை குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சைடு சாம்பாருக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், காலிஃப்ளவர், மாங்காய் வச்சுருக்கேன். இதை தனியாக வேக வச்சுக்கலாம். இந்த பருப்பு வேக வைக்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்கப்பா. இதெல்லாம் போட்டாச்சுப்பா. நம்ம 2 விசில் விட்டு பருப்பை இறக்கிடலாம்ப்பா. இப்போ அந்த சைடு பருப்பு வெந்துக்கிட்டு இருப்போம். அந்த சைடு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி சாம்பாருக்கான காய்களை போட்டு வதக்கிடலாம்ப்பா. அந்த பார்த்துக்குங்க, நல்லா வதக்கிக்கோங்கப்பா. தண்ணி போக வதக்கிட்டு வீட்டு பொடியும் கொஞ்சம் சாம்பார் பொடியும் இதில் போட போகிறப்பா. பொடி போடுறப்பா. சாம்பார் பொடி போட்டு கிளறியாச்சுப்பா. இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. தண்ணி ஊற்றியாச்சுப்பா. உப்பு போட்டு நல்லா ஒரு கிளறிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. காய் நல்லா வேகட்டும். பருப்பு வந்துருச்சுப்பா. மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம்ப்பா. மத்து போட்டு இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சாச்சுப்பா. கடைஞ்சதில் இந்த காயை தூக்கி போடுவோம். காய் பாருங்கள் தனியாக வேக வச்சு இப்போ இந்த பருப்போட ஊற்ற போகிறேன். ஊற்றியாச்சு. அது ஒரு கொதி வரவும் லைட்டாக மாங்காவை போட்டுட்டு புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து கரைச்சி ஊற்றிடுங்க. இப்போ சாம்பாரும் பருப்பு காய் எல்லாமே நல்லா ஒரு இதாக வந்துருச்சுப்பா. அது கூட ஒரு 2 துண்டு மாங்காவை போடுறேப்பா. போட்டுட்டு கொஞ்சோண்டு புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடுறேன். ஏன்னா பருப்பு கொஞ்சம் போட்டதுனால வாடை வரும் கொஞ்சம் நேரம் ஆனாக்கா. சாயந்தரம் வரைய இப்போ புளி ஊற்றுறமாக்கா அது வாட்டில் இருக்கும். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சுப்பா. மல்லி இலை போடுறேன்ப்பா. போட்டுட்டு சாம்பாரை தாளிச்சிடலாம்ப்பா. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கப்பா. இதில் கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா இருக்குது. இதை போட்டு கடுகு ஜீரகம் பொரிஞ்சதும் போட்டேன். சாம்பாரில் சாம்பார் முடிஞ்சிச்சுப்பா. இப்போ சாம்பாருக்கு சைடிஷ்க்கு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெயை ஊற்றி இந்த உருளைக்கிழங்கும் மிளகா பொடி உப்பும் போட்டு பெரட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை ரெடி பண்ணலாம். எண்ணெயை ஊற்றலாம். இதுக்கு வேறு எதுவும் வேண்டாப்பா. உப்பு, தனி மிளகாப்பொடி, கொஞ்சம் வீட்டு பொடி போட்டு பெரட்டி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. கடுகு போடுறேன். உருளைக்கிழங்கு போட்டு வறுக்க இதை நல்லா கிளறி விட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்கப்பா. உருளைக்கிழங்கு நல்லா பெரட்டி விடணும்ப்பா. இந்த வெந்துக்கிட்டு இருக்குப்பா. பாருங்கப்பா, சாம்பார் உருளைக்கிழங்கு வேலை முடிஞ்சிச்சுப்பா. வாங்கப்பா சாப்பிட்லாம்ப்பா. லைக் பண்ணுங்கப்பா, ஷேர் பண்ணுங்கப்பா, கமெண்ட் பண்ணுங்கப்பா. அம்மாவுக்கு ஒரு ஸ்மைல் பண்ணுங்கப்பா. ஓகே, தேங்க்யூ, பாய்.